கார் வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவது என்ன மாதிரியான அணுகுமுறை என வினா எழுப்பியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மேகதாது அணை சிக்கலில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நடுவண் அரசும் விட்டுக் கொடுக்காது எனவும், இந்த சிக்கல் தொடர்பாக தாவேக அரசு கடுமையாக இருந்தால் பாஜகவும் கடுமையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். தென்பகுதி முதலமைச்சர்களின் மாநாடு மிக மிக ஆரோக்கியமான ஒன்று. ஆறுகளை எல்லாம் இணைத்தா 100 ஆண்டுகளுக்கு இந்த பகுதி மாநிலங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது. பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவிரி ஆக இந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசு செயலாற்றி வருகிறது. இன்னொன்றையும் இங்க குற்றம் சாட்டுகிறார்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சதவீதத்தில் தொகுதி மறுவரை குறைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா உடனே பெல்ட் அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சதவீதத்துல குறையலன்னா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எந்த விதத்திலும் தமிழகத்தின் சதவீதம் குறையாது என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதைத்தான் முதலமைச்சரும் எந்த விதத்திலும் சதவீதம் குறையக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். ஒருவருக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார்னு பாடினாங்க. நம்ம நல்லா அழகா பாடினாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இருப்பவருக்கே கொடுத்தார், இல்லாதவருக்காக கொடுத்தார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 15 கார் இருக்கு, கேள்வி கேட்டவருக்கே 2 கார் இருக்கு. ஆக மக்கள் வரி பணத்தை சரியா நிர்வகிக்கணும் அப்படின்றது எனது கருத்து.